வணக்கம். This is Village Kingmaker. I am Venkatram. Today also one of the health education. அதாவது பீனிச தைலம். நிறைய பேருக்கு பீனிச தொல்லைகள் நிறைய இருக்குங்க. மூக்கு பிரச்சனை, கபாலத்தில் பிரச்சனை, இத்தனைக்கும் ஒரே மருந்து. முடி பிரச்சனை, கபால பிரச்சனை, முடி பிரச்சனை, இத்தனைக்கும் ஒரே மருந்து 2 in 1 அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். மிகவும் அற்புதமான மருந்துங்க, அருமருந்து. இதை விட ஒரு சிறந்த மருந்தாக இருக்க முடியாது. இது எப்படி செய்வது, என்னென்ன பொருள் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு முறையாக சொல்கிறேன், நீ கேட்டுக்கங்க. 1 டின் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் 15 கிலோ வருங்க. இப்போ நான் சொல்ல போக மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் 200 கிராம் 200 கிராம் வீதம், எல்லா பொருளும் 200 கிராம் வீதம் வாங்கிக்கொள்ளுங்க. இதுதான் சொல்ல போகிறேங்க. அதிமதுரம், சிற்றரத்தை, அகில்கட்டை, தேவதாரு, மிளகு, கடுக்காய்த்தோல், தாண்டிக்காய், சுக்கு, திப்பிலி, கோஷ்டம், நொச்சிலை சாறு, சதைக்குப்பை, ஆடாதொடை, சடா மஞ்சள் வேர், கோரக்கிழங்கு, நெல்லி வற்றல், நெல்லி இலை பொடி, வெள்ளைப்பூண்டு. இந்த வெள்ளைப்பூண்டு மலைப்பூண்டாக இருப்பது மிகவும் சிறந்தது. குரட்டைப்பழம், அதாவது வால் குரட்டைப்பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க, தேடி பிடிச்சி வாங்கிக்கணும். அது இருந்தால் தான் மருந்துக்கு மிக சிறப்பு. அதில் ஒரு 4 பீஸ். காக்கி கொல்லி விதை, கறிவேப்பிலை பொடி, அவுரி, வெள்ளை கரிசாலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதெல்லாம் பொடிகள் சூரணமாக வாங்கிக்கணும். இத்தனை பொருள்களையும் போட்டு அந்த 1 டின் 15 கிலோ நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது உத்திராட்சை கொட்டை. அந்த உத்திராட்சை கொட்டை அற்புதமாக வேலை செய்யும் முடிக்கு. அதில் ஒரு 4 பீஸ் போடணும். அது எத்தனை முகமாக இருந்தாலும் சரி, 5 முகம், 3 முகம், 9 முகம், அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க. சுத்தமான உத்திராட்சை கொட்டையாக இருக்கணும். அப்படியும் போடணுங்க. போட்டு காய்ச்சி எடுத்த வடித்த மருந்து தான் இந்த ஸ்ட்ராங் பீனிச தைலம். இதுக்கு நான் ஸ்ட்ராங் பீனிச தைலம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நாட் ஓன்லி பீனிசம், முடிக்கும் முடி தாறுமாறா வளர்ச்சி வரும். பெண்கள் நிறைய பேர் முடி வளர்ச்சி பிரியர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு முடி தாறுமாறாக வருங்க. இந்த தைலம் தேய்ச்சா அடுத்தது கபாலத்தில் இருக்கிற அத்தனை தோஷங்களும் நீங்கும். 1 தோஷமா 2 தோஷமா, மூக்கில் ஏற்படும் புண், கட்டி, சதை வளர்ச்சி, மூக்கில் தண்டு வளைஞ்சு போகுது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவசியம் இல்லை. கபாலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அடுக்கு தும்மல், தலைவலி, தலையில் நீர் கோத்தல், கண் பார்வை விஷன் அருமையாக தெரியும் இந்த மருந்தை யூஸ் பண்ணால். கபாலம் குளிர்ச்சி ஆகும். பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, இத்தனை நிவாரணம் ஆகும் இந்த தைலத்தில். ஆமாங்க, இந்த தைலம் தேய்ச்சால் மூக்கில் தொல்லை உள்ளவர்கள், சதை வளர்ச்சி, தண்டு வளைவு, கட்டி வருது, இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்களாம். இத்துடன் ஆண்டோர் தைலம்னு ஒன்று இருக்குது.
அதை டெய்லி ஒவ்வொரு சொட்டு மூக்கு மட்டும் விட்டு வரணும். இதை வீக்லி ட்வைஸ் 2 நாளைக்கு இந்த முடி வேர்காலுக்கு மட்டும் தேய்ச்சனால தேய்ச்சி விட்டு குறைந்த ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வெந்நீரில் குளிச்சுக்கணும். வாரத்தில் 2 முறை இதை யூஸ் பண்ணால் போதுங்க. அத்தனை தோஷங்களும் கழியும். இவ்வளவு தோஷங்களும் இந்த பீனிசு தைலம் ஒரே மருந்தால் அத்தனை தோஷங்களும், கபாலத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் மறைந்துவிடும். முடி தாறுமாறாக கருன்னு தாறுமாறாக வளரும். அதுதான் 2 in 1 அப்படின்னு. பீனிசு தைலம் தனியாகவும் இருக்குது, முடி வளர்ச்சியும் தனியாகவும் இருக்குது. பட் இதை 2 சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் பீனிசு தைலம். இந்த கலரில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சால் இந்த கலர் மாதிரி இருக்குங்க. ஓகேவா? அடுத்த முறை வேறொரு பதிவுடன் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.